சென்னை ஆவடியில் ஒரே தண்டவாளத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக 3 மின்சார ரயில்கள் நின்றதால் பயணிகள் பதற்றம் அடைந்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த நிலை எவ்வாறு ஏற்பட்டது? இதற்கு பின்னணி, இதனுடைய காரணம் என்னென்ன ரயில்வே துறை தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய ஆவடியில் முக்கிய பொது போக்குவரத்துல ஒன்றாக மின்சார ரயில் உள்ளது. திருத்தணி, அரக்கோணம், திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து சென்னை நோக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் புறநகர் மின்சார ரயில்கள், விரைவு ரயில்கள் மூலமாக பல்வேறு காரணங்களுக்காக சென்னை நோக்கி பயணிக்கிறார்கள். இந்த நிலையில பட்டாபுரம் இந்து கல்லூரி ஆவடியிலேயே ஒரே தண்டவாளத்துல அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக 3 ரயில்கள் நின்ற சம்பவம் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திடீரென ஏற்பட்ட சிக்னல் கோளாறு காரணமாக ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து 3 மின்சார ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்தப்பட்ட ரயில்வே பயணிகள் பதற்றம் அடைந்தார்கள். உடனடியாக தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே பணியாளர்கள் சிக்னல் கோளாறை சரி செய்யும் பணியில ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு தாமதத்திற்கு பிறகு ரயில் சேவை மீண்டும் துவங்கப்பட்டது. சிக்னல் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக உரிய நேரத்திற்கு செல்பவர் செல்ல முடியாமல் தாமதமாக செல்ல வேண்டிய நிலை அங்கு உருவானது. ஒரே நேரத்தில் 3 ரயில்கள் தண்டவாளத்தில் நின்று காலதாமதம் ஏற்பட்ட காரணத்தால் பெரிதளவு பொதுமக்கள் பாதிப்படைந்தார்கள். திருவள்ளூர் சென்னை மார்க்கமாக அவ்வப்போது சிக்னல் கோளாறு ஏற்பட்டு ரயில் சேவை பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. எனவே உரிய பராமரிப்பு பணியை ரயில்வே நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. நன்றி கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.